எபேசு 1:23 படிக்கலாம். எபேசியர் 1 முதலாம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இன்னொரு வாட்டி படிக்க சொல்றேன், கேளுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தலையா இருக்கிறார். அவர் தான் சபைக்கு தலை. மனைவிக்கு புருஷன் தலை. கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்துக்கு தலைதான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தா உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் இருக்கிறது கிருபாசனம், அதுதான் மூடி. அதுக்கு மேலே தான் தேவன் கேருபீன்களை வைத்திருக்கிறார். அதுக்கு மேலே தேவ மகிமை இறங்கும். அது நடுவில் இருந்து தேவன் பேசுவார் என்று தெளிவாக இருக்கிறது. பலருக்கு அதுக்கு தெரியும். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே 3 விஷயங்களை வைத்தது. ஒன்று, தேவன் வாய் சொல்லி விரல் எழுதின கற்கள் அங்கே இருக்கிறது. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் உள்ளே இருக்கிறது. ஆரோனுடைய துளித்த கோலும் அதுக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த பெட்டிக்கு பேர் சபை. இதுக்கு தலை கிருபாசனம். கிருபாசனத்துக்கு மேல் தான் கேருபீன்களை வைத்திருக்கிறார். அது குறித்து பிறகு பார்க்கலாம். அது நடுவில் இருந்து தான் தேவன் பேச போகிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். இதில் என்ன பாருங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இதே வசனத்தை கன்வென்ஷன், இப்போ நான் இந்த மாதிரி வேற மாதிரி பாணியில் பேசினா பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த சத்தத்தை குறைத்து பிரசங்க பாணியிலே இதை பேசாமல் ஒரு வீட்டு சபையில் பேசுகிறது போல பேசுகிறேன். இல்லை பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன இவ்வளோ சத்தமாக இருக்கிறது கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான். அன்பானவர்களே, நிறைவான அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக நம்மை மாற்றும்படி எல்லாவற்றால் நிரப்புகிறதான கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நமக்கு நடத்திப்பை கொடுக்கிறார். நம்மை ஏந்தி கொள்கிறார். நம்மை சுமந்து கொள்கிறார். நம்மை தப்பிவித்துக் கொள்கிறார். நம்மை வழி நடத்தி கொள்கிறார். அல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிறவர் தேவன். நம்ம அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவரே, நாம் அவருடைய ஆடுகளை போன்று நாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இனிமே ஆண்டவர் கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார், நாம் அதை கை கொள்ள வேண்டும். இதான் பிரதானம். அல்லேலூயா. அதனால வேதத்தை சரியாய் படியுங்கள். கட்டளை தான் விளக்கு, வேதம்தான் வெளிச்சம், போதக சிக்ஷை ஜீவவழி. ஏன் போதக சிக்ஷை பற்றி ஜீவவழி அல்ல, பவுல் என்ன சொல்கிறார்? புத்தி சொல்லு, அவன் நமக்கு வேண்டப்பட்டவன் கண்டனம் பண்ண புத்தி சொல்லு. அதான் சிக்ஷை கொடுத்து புத்தி சொல்லு. அன்பானவர்களே, இந்த வேதம் தான். சிபிஎம்ல ஊழியம் செஞ்சுட்டேன், என்னால் முடியல அப்படின்னா வெந்துருங்க வெளியில். ஏன் அதற்கு அடுத்து வெந்துன்னு வாழ்கிறேன்? உனக்கு தேவனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. நீ நற்கரணை கொடுத்தா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். நீயே சுய புணர்ச்சிக்காரனாக இருக்கிற, ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்க. எப்படி உன் பிரசங்கத்தை கடவுள் செவிகளை கேட்கும்? நீ கொடுக்குற நற்கரனை எப்படி தேவன் அங்கீகரிப்பார்? அதை ரத்தமாக எப்படி மாற்றுவார்? அதை மாம்சமாக எப்படி மாற்றுவார்? அந்த நேரத்துக்கு ஏற்றது போல நீ உருமாற்றிக் கொள்வார். ஒளியின் தூதண்டே வேடம் தரித்து வந்த சாத்தானை போன்றுதான் இருப்பார். இதை விட நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு என்னோட முடியல ஆண்டவரே என்று அழுது புலம்பிட்டு கல்யாணம் பண்ணி ஊழியம் செய். தப்பே கிடையாது. சிபிஎம்ட்டு வெளியே வந்தவங்க 360 பேருக்கு மேலே இருக்கிறான் இந்தியாவில், இஸ்லாமில், மற்ற எல்லா இடங்களும். அன்பானவர்களே, முடியலன்னா கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யுங்க, தவறே கிடையாது. ஆனால் வேற பெண்ணை நீங்கள் தொட்டு பாவம் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதான் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கிறிஸ்து நம்ம சபைக்கு தலையா இருக்கு. வெவ்வேறு பேர்களில் ஊழியம் செய்யலாம். எல்லாம் ஒரு சபை தான் தேவனுக்கு அங்கீகரித்திருப்பார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பல பெயர்களில் தேவன் ஊழியம் செய்கிறார். 144,000 பேர் இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்குது. அந்த காலத்திலிருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்களே. 144,000 பேர் ஃபினிஷ் ஆகாமல இருக்கும். இப்போ நான் சொல்லுவேன் 144,000 பேர். டிபிஎம்ல டான் என்பவர் இருந்தார்.
அவர் சொன்னார், எனக்கு இந்த 1,44,000 கூட்டத்திலாம் எனக்கு இடம் வேண்டாம், ஆண்டவர் எனக்கு பரிகையில் எடுத்துக்கொண்டா போதும், பரலோகத்தில் எனக்கு பெரிய இடம்லாம் எனக்கு வேண்டாம், அதுக்குரிய தகுதி எனக்கு இல்லை என்று சொன்னார். அதான் உண்மையான அறிக்கை, உண்மையான பரிசுத்தவான். எல்லாரும் 1,44,000 எல்லாம் முடிஞ்சு. எத்தனை சித்தர்கள் உயிரை விட்டவர்கள் இருக்கிறார். தோமாயி கேரளாவிலிருந்து ஓடிச்சு 10 லட்சம் கிறிஸ்தவர்களை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்காக 10 லட்சம் பேர் செத்து போயிருக்கிறார்கள். புரியுமா? தோமா காலத்திலிருந்து யார் மத்தியில் தோமா ஊழியச்சுன்னா எத்தனை ஜாதிகள் எத்தனை பாஷைக்காரர்கள் இருந்தார்கள் எனக்கு தெரியும். என்கிட்ட அந்த புஸ்தகம் இருந்தது. அன்பானவர்களே, அது அப்போ ஜாதிகள் கிடையாது, எல்லாம் ஒரே தமிழர் தான் இருந்தாங்க. தமிழர்னா யார் அப்படி என்று அகராதி போய் பாருங்க, தெரியும். 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்து போயிருக்கிறார்கள். அநேக புக்த பிட்சிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களும் கொல்லப்பட்டு போனார்கள். யார் கொன்னார்கள் என்பதெல்லாம் யாரை விசாரித்து பாருங்க, தெரிஞ்சிடும். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ நினைக்காத இருதயராஜுக்கு ஒன்றும் தெரியாது. தோமா காலத்திலிருந்து இதுவெல்லாம் உள்ள எல்லா ஜாதிகளை பற்றி உள்ள ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருந்து நான் தான் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தேன். லண்டனுக்கு அனுப்புவோன்னு சொன்னாங்க, எடுத்து கொடுத்துட்டேன். அது லண்டன் போய் சேர்ந்துட்டு, உனக்கு வேணா நீ கேஸ் போட்டு வாங்கிக்க லண்டனில் போய், நீ யாருன்னு அங்கே தெரியும், அவன் கழிவு ஊற்று ஒத்த மாதிரி லண்டனில் கேஸ் போட்டு நீ தமிழனே இல்லை போடா வெளியேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் ஜட்ஜ்மெண்ட். அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியார். அன்பு தான் நமக்கு முக்கியம். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். யாரும் தன்னை தான் உயர்த்தி கொள்ளக்கூடாது. தேவன் நமக்கு போதும். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வேறு. வேதத்தின்படி நாம் போகிறோம். வேதத்தில் பல ஜாதிகளை பற்றி இருக்கிறது. பல ஜாதிகளை பற்றி இருக்கிறது. 2 ஜாதிகள், ஒன்று புற ஜாதி, இன்னொன்று இஸ்ரேல் ஜாதி. பிரசங்கத்தில் 3 பிரசங்கம் இருக்குது. ஒன்று மீட்கிற பிரசங்கம், இன்னொன்று வழி நடத்துகிற பிரசங்கம், 3வது சுதந்திரிக்கிற பிரசங்கம். இதுதான் பிரசங்கம் வேதத்தில். வேதத்தை 3 பிரிவாக பிரித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று மீட்கிறது, இன்னொன்று வழி நடத்துகிறது, இன்னொன்று சுதந்திரிக்கிறது. வேதத்தை 3 பிரிவாக பிரித்து ஈஸியான விதத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இது முதலில் ஒரு பைபிள் காலேஜ் போனால் தான் இதெல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. வேதத்தை 3 விதமாக பிரித்து கற்றுக்கொள்ளலாம். மீட்கிறதான பிரசங்கம், வழி நடத்துகிற பிரசங்கம், சுதந்திரிக்கிற பிரசங்கம். இதுதான் பைபிள். இதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அன்பானவர்களே, தேவன் எல்லாம் எனக்கு தெரியும் என்று யாரும் சொல்லக்கூடாது. கட்டளையே விளக்கு. நான் எல்லா தூரம் போட்டேன். என்கிட்ட இல்லாத புஸ்தகமே கிடையாது. பிரின்காம் எழுதின புஸ்தகம் என் இடத்துல இருந்தது. வாட்சிலி எழுதின புஸ்தகங்கள் என்கிட்ட இருந்தது. புரியுதுங்களா? பிரின்காம் இஸ் கமிங் சூன் என்று கடைசியில் சொல்லுவார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அவர் தன்னை இயேசு கிறிஸ்துக்கு நிகராக வைத்ததினாலே அவர் போய்விட்டார். இயேசு அங்கே வரப்போகிறார், இயேசு இங்கே வரப்போகிறார். 96 இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி மெரினா பீச்சில் போய் ஒரு லூசு காத்து கிடந்து வந்த லூசுகளெல்லாம் போயிட்டான். அவளை கிறுக்கு போயிடும். இல்லையா, இயேசு இன்னும் வரல, அவனால கிறுக்கு பிடிச்சவனுங்க போயிட்டாங்க. இந்த கிறுக்கு பிடிச்சவன் என்னான்னு தெரியாது. புரியுதுங்களா? 92 இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு யாரை சொன்னதா ஒருத்தர் ஊழியக்கார் சொல்லிட்டார். உடனே நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து இப்போ வரமாட்டாரியா? எதுக்குன்னு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு குரூப்பு வேலையை ரிசைன் பண்ணி நாம் ஆண்டவர் வரிகளை போனால் போதும்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. நாசிரத்தில் சென்ட்ரல் உள்ள சில விசுவாசிகள் வேலையே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒருவர் செத்து போனார், இன்னும் ஒரு உயிரோடு இருக்காரன். போலீஸில் ஏட்டையாவாக இருந்தவர் வேலையை ரிசைன் பண்ணி போட்டார். சின்ன சின்ன பிள்ளைங்க வரிக்கு போனால் போதும். அவர் வரிக்கு போனாரா? இங்கே தான் இப்போ காமராஜர் சபைக்கு வருவார். எப்போனா அன்பானவர்களே, இயேசு அப்போ வரப்போகிறார், இப்போ வரப்போகிறார் எவனா சொன்னால் ஏமாறாதீங்க. இயேசு வருவார். ஆனால் எப்போ வருவார்? நீ ஆயத்தம் இருந்தால் உன் சரீரம் ஆட்டோமேட்டிக்காக மறுரூபமாகும். நீ ஆண்டவர் வருவான்னு காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இது காத்திருந்து ஒரு சினிமா கவிதைன்னு சொல்கிறான், காத்திருந்து கண்கள் பூத்து போச்சு. அந்த மாதிரி தான் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை. நாம் மறுரூபம் ஆயத்தமாக இருந்தால் அவர் வரும்போது நாம் மறுரூபமாகும். அதனால இந்த எல்லாவற்றாலும் நிரப்புகிறதானே
இயேசு கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். அவருடைய கண்காணிப்புக்குள்ளே நம்முடைய தேவன் வைத்திருக்கிறார். அவர் அரவணைப்புகளுக்குள்ளே தேவன் நம்ம வைத்திருக்கிறார். அவரே நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தான் வழி சத்திய ஜீவனமாய் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்வோம். நாம் பாக்கியசாலியாக அந்த பூமியிலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். டிபிஎம் முடியலாம் வந்து கல்யாணம் பண்ணி முடிஞ்சு உள்ள பாவம் பண்ணிட்டு உள்ளே இருக்காத, அது உனக்கு நல்லதாக இருக்காது. நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அங்குள்ள ஒழுங்கின்படி வாழுங்க. முடியலைன்னா வந்துருங்க. எத்தனை பேர் வந்து கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க, புரிந்துங்களா? அதனால தேவன் நம்மை வழிநடத்தி நம்மை காத்து கொள்வார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிப்போங்களா? சர்வவல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆடு மேய்க்கிறவனை நீ அழைத்தீர், மீன் பிடிக்கிறவனை நீ அழைத்திருக்கிறீர், பண்டி மேய்க்கிறவனை மட்டும் நீ அழைக்கவில்லை. அவன் ஓடி போனான். நீ எனக்கு பின்னே வா என்று பண்டி மேய்க்கிறவனை நீ கூப்பிடவில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு நீ நல்ல தேவன். நாங்கள் உங்களுடைய மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்கிறோம், உங்களுடைய ஆடுகளாக இருக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய விதிகளை நாங்கள் மீறாது இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பிரசங்கத்தை வீடியோ பார்க்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதித்தரலாம். கிருபை பிள்ளைங்களை மறைத்து நம்முடைய சட்டங்களில் மறைத்து எங்களை பாதுகாத்து வரணும். நீர் வருவீர், எப்போ வருவீரே தெரியாது. கேடுகட்ட புத்தி உள்ளவர்களாக நான் வாழாதபடி, தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் வாழாதபடிக்கு தேவன் எங்களை காத்தோரலும் பாதுகாத்தோரலும் ஆயத்தப்படுத்தினேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இனி நாங்கள் மேக்சிமம் யூடியூப்பில் போடக்கூடாது, ஷார்ட்ஸ்லேயும் போட மாட்டோம். ஏன்னா ரொம்ப அருவருப்பான ஃபிகர்ஸ் அதில் நிறையவே வருது. அதை நாம் கடந்து தான் உங்கள் வீடியோ பார்க்க வேண்டும் சொல்கிறாங்க. அதனால் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் மேக்சிமம் போட மாட்டோம். இதுலேயும் நாங்கள் வீடியோ யூடியூப்லேயும் போட மாட்டோம்.